இல்லாமல் போயிருந்தா, நீர் மட்டும் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தா, நீர் மட்டும் என் வாழ்வில் இல்லாமல் போயிருந்தா, நீர் மட்டும் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தா, அடையாளம் தெரியாமல் அனாதையாய் நான் என்றோ மரித்திருப்பே, அடையாளம் தெரியாமல் அனாதையா என்றோ மரித்திருப்பே. நேசிக்கிறதில்ல ஆண்டவரே, உங்க நாமம் மகிமைப்படட்டும். நீ மட்டுமா அந்த ஆராதனையில எங்களோடு இருந்து எங்களுடைய துதிகளில் மகிமைப்பட்டு எங்கள் ஆராதனையில் அசைவாடி எங்களுக்குள் நீர் பாராட்டின இந்த கிருபையை, உடைய பிரசன்னத்தை நாங்கள் நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனே, நல்ல சாட்சிகள் எழுப்புனீங்க. நீங்க செய்த அற்புதங்களை உணர்ந்து உடைய சமூகத்துல மனவிட்டு உடைய சமூகத்துல நன்றி சொல்ல நல்ல சூழ்நிலையை கர்த்தர் ஏற்படுத்தி தந்தீங்க. நீங்க எங்களோடு பேசும்படி நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களோடு பேசும். ஆண்டவரே, கெனசரேத் கடற்கரையில திரளான ஜனங்கள் உம்முடைய வசனத்தை கேட்க நெருங்கினார்களே, அதை போல இந்த வேளையில நீங்க எங்களோடு பேசணும்னு சொல்லி எங்களுடைய சிந்தைகளை, எண்ணங்களை, உணர்வுகளை உமக்கு முன்பதாக திருப்பி நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். எங்களோடு நீங்க பேசுங்க. அப்பிரோஜனமான ஊழியக்காரன் நீர் பிரயோஜனப்படுத்த நிற்கிறேன், நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். உங்க நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். திருப்பிக் கொள்ளுங்க. பழைய ஏற்பாட்டு புஸ்தகம் ஆதியாகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். ஆதியாகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். பேழைக்குள் பிரவேசியுங்கள். போதும். நாம் வாசித்த அருமையான வேத பகுதியில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நோவாவை நோக்கி. நோவாவை நோக்கி ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். நீயும் உன் வீட்டார், சொல்லுங்க, அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இன்னைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு என்னன்னா, பேழைக்குள் பிரவேசி. பேழைக்குள் பிரவேசி அப்படிங்கிற வார்த்தையை இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படி உள்ளத்திலே கர்த்தர் என்னோடு உணர்த்தினார். கவனிங்க, ஏன் நோவாவை நோக்கி இப்படி ஆண்டவர் சொன்னார்? நீயும் உன் வீட்டாரும் பேழைக்குள்ள நீ என்ன செஞ்சுதான் ஆகணும்? பிரவேசித்தான் ஆகணும். பேழைன்னா என்ன? பேழைன்னா அது வரைக்கும் நோவாவுக்கு தெரியுமா? அங்க இருந்த ஜனங்களுக்கு தெரியுமா? தெரியவே. அதே மாதிரிதான் சபையும். சபைன்னா நிறைய பேருக்கு ஏன் நமக்கே தெரியாது. எப்ப தெரிஞ்சுக்கிட்டோம்? பிரவேசித்த பிறகுதான் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆமென் சொல்லுங்க. ஏன் சபைக்குள் பிரவேசிக்கணும்? ஏன் பேழைக்குள் பிரவேசிக்கணும்? பேழை என்றால் நீங்க புரிந்து கொள்ளணும், அது என்னது? சபை. அல்லேலூயா. பேழை என்றால் என்ன? சபை. ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா சபைதான் பேழை. ஏன் ஆண்டவர் பேழைக்குள் பிரவேசிக்க சொன்னாரு? பேழைனா என்ன? பேழை எதற்கு அவசியம்? பேழையினுடைய அவசியம் என்ன அப்படின்னு நாம இந்த வேத பகுதியின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம்னா, பேழையினுடைய தேவை என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தோம்னா அங்கே அழகா சொல்லப்பட்டிருக்கு. 6ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தை வாசிங்களேன். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. நல்லா கவனிக்கீங்களா? மனுஷனுடைய
அக்கிரமம் பூமியில என்ன செஞ்சுச்சான்? இப்போ பெருகி இருக்கா குறைஞ்சிருக்கா? எல்லாரும் பதில் சொல்லுங்க. இப்போ வாழுகிற நாட்கள்ல அக்கிரமம் பெருகி இருக்கா குறைஞ்சிருக்கா? ஏ அப்பா, அதிகமா என்ன செஞ்சுட்டு பெருகிருச்சு. சரி, அடுத்து அவனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் எப்படி இருக்கு? இப்ப அது அப்படி இருக்கா இல்லையா? சொல்லுங்க. அதை விட அதிகமா தான் இருக்கு. இருதயத்தின் நினைவின் தோற்றம் எல்லாம் எப்படி இருக்குன்னா நித்தமும் எப்படி இருக்குன்னா பொல்லாததா இருக்கு. பொல்லாததா. இன்னும் பாருங்களேன், 11ஆம் வசனத்தை வாசிங்க. பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது. இப்போ முதல்ல வாசிச்சோம், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில என்ன செஞ்சிச்சு? பெருகுச்சு. மனுஷனுடைய இருதயத்தின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டுன்னு நாம வாசிச்சோம். இப்போ 11ஆம் வசனத்துல பூமியானது தேவனுக்கு முன்பாக அது எப்படி இருக்கு? சீர்கெட்டதா இருந்தது. பூமி கொடுமையினால நிறைந்திருந்தது. பூமியானது முதல்ல சீர்கெட்டதா இருந்துதான். பிறகு பூமி எப்படி இருந்துச்சா? கொடுமையினால என்ன செஞ்சான்? நிறைஞ்சிச்சான். 12ஆம் வசனம் சொல்லுது, பூமியை பார்த்தார், அது சீர்கெட்டதா இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். தங்கள் வழியை அவங்க என்ன செஞ்சுக்கிட்டான்? வேற யாரும் கெடுக்கல, தாங்களே கெடுத்துக்கிட்டாங்க. வேற யாரும் கெடுத்தாங்கன்னா கூட சொல்லலாம், என் வழி அவன் என்ன செஞ்சுட்டான்? கெடுத்துட்டான். சில ஆளுக்கு தானே கெடுத்துக்கிடுவாங்க. தானே கெட்டு குட்டிச்சவரா போவாங்க பாருங்க. பீடி குடிக்காதன்னா என்ன செய்வான்? கப்பு 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 கப்புன்னு என்ன செய்வான்? இழுப்பான். மதுபானம் அருந்தாதுன்னா நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? என் உடம்பு, என் சரீரம், என் உடம்புல இருக்கிற உறுப்பு, எனக்கு அதிகாரம் இருக்கு. நான் குடிப்பேன்னா யாருக்கு கேடு? அவனுக்கு தான் கேடு. அவன் வழியை யாருக்கு கெடுக்கா? அவன் தான் கெடுக்கிறான். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளெல்லாம் அந்த நிலைமையில இருந்து கர்த்தர் விடுவிச்சு வச்சிருக்கிறாருன்னா ஒரு பெரிய சாட்சி. ஆமே, ஆமாவா இல்லையா? ஒரு பிள்ளைக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்காங்கன்னா முதல்ல எதை பார்ப்பாங்க? ஒரு கெட்ட பழக்கமும் இருக்கவே கூடாது. அவன் ஏழையோ பணக்காரனோ, வீடு இருக்கோ இல்லையோ, முதல்ல என்ன இருக்கணும்? ஒரு கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாதியா. அதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம் வாங்க. ஆமா, உண்மைதான். ஏன்னா வாழ்க்கையை வாழுவதற்கு ஏதுவான சரீர சுகபலம் இல்லைன்னா அப்புறம் அவனுக்கு வீடு இருந்து என்ன பிரயோஜனம்? சொத்து இருந்து என்ன பிரயோஜனம்? மாட மாளிகை இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லையே. ஆமா தானே? ஆனா இன்னைக்கு நான் வாசிக்கிற வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, பூமியில் மேல் மனுஷன் மாம்சமான யாவரும் தங்கள் வழி என்ன செஞ்சுக்கிட்டாங்க? ஒருத்தன் சொல்லப்படாம இப்படி போட்டிருக்கு, மாம்சமான யாவரும். அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாரும் தங்கள் வழி என்ன செய்தார்கள்? இப்பதான் ஆண்டவர் நினைக்கிறாரு, ஒண்ணு அவ்வளத்தையும் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படி நினைச்சா எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா அடுத்து ஒரு ஜெனரேஷனை உருவாக்கணுமே, அதுக்கு என்ன பண்ண அப்படிங்கிற ஒரு சிந்தனை வரும்போதுதான் நோவாட்ட சொல்றாரு, நீ எதை உண்டாக்கணும்? எதை உண்டாக்கணும்? நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. பேழை எதற்குன்னா ஒரு நியூ ஜெனரேஷனை உருவாக்க. ராமன் சொல்லுங்க. ஒரு புதிய சந்ததியை உருவாக்குவதற்கு கர்த்தர் ஏற்படுத்தின ஒன்றுதான் பேழை. பேழைன்னு வரும்போதே கர்த்தர் முன்னக்கூட்டியே ஆண்டவர் அதனுடைய பிளான், ஃபர்ஸ்ட் இன்ஜினியர் பிளான் கொடுத்தது யாரு? ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் தான் பிளான் என்ன செய்றாரு? எவ்வளவு அகலம், எவ்வளவு நீளம், எவ்வளவு மூலம், சன்னல் எப்படி வைக்கணும், கதவு எப்படி வைக்கணும், மேல் தட்டு எப்படி வைக்கணும், கீழ்த்தட்டு எப்படி வைக்கணும். ஏன் சொல்றேன்னா, நோவாவுக்கு கர்த்தர் பக்கா பிளானை கொடுத்து பேழை கட்டியாச்சு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள்ள பிரவேசியுங்கள். பேழையை கட்ட சொன்னவர் அவர் தான். இப்ப பேழைக்குள்ள உள்ள பிரவேசிக்க என்ன செய்யறாரு? ஏன் அப்படின்னா, பூமியானது எப்படி இருக்கு? கொடுமை நிறைந்திருக்கு, சீர்கட்டு போயிருக்கு. மனுஷனுடைய எண்ணம் எல்லாம் எப்படி ஆயிடுச்சு? நித்தமும் எப்படி ஆயிட்டு? பொல்லாததாயிட்டு. அவனுக்குள்ள நீ வாசம் பண்ணனா நீனும் என்ன செஞ்சிருவ? பொல்லாதவன் ஆயிருவ, சீர்கட்டவன் ஆயிருவ, கொடுமை உள்ளவன் ஆயிருவ. உனக்கும் தேவனுக்கும் இருக்கிற தொடர்பு சுத்தமா என்ன செஞ்சிரும்? இல்லாம போயிரும். அப்படின்னு ஆண்டவர் அறிந்ததுனால தான் பேழையை கர்த்தர் உண்டு பண்ண சொன்னாரு. ஆமீன் சொல்லுங்க. பேழைக்கு பல ஆயிரம் பேரை கொண்டு போய் உள்ள அடைச்சாரா?
சொல்லுங்க. பேழைக்குள்ள பல ஆயிரம் பேரை கொண்டு அடைச்சாரா? 8 பேரை தான் உள்ள போக வச்சாரு. அல்லேலூயா. 8 பேர் தான் புதிய சந்ததிக்கு விதைகளாய் மாறினார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ பேழைக்குள் பிரவேசிக்க பண்ணுவதனுடைய முக்கியத்துவத்தை ஒரு 3 காரியங்களா உங்களோடு கூட நான் பேசுவதற்கு ஆவில ஏவப்பட்டேன். முதலாவது காரியம் பிரவேசி அப்படின்னு ஆண்டவர் அவ்வளவு அழுத்தமா அவ்வளவு ஃபோர்ஸா சொல்லுவதனுடைய காரியம் என்ன அப்படின்னா, 7ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்தை வாசிங்க. ஜல பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவுக்கும் அவனுடனே கூட அவன் குமாரருக்கும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். போதும். ஃபர்ஸ்ட் நல்லா கவனிங்க. பேழைக்குள் பிரவேசிக்க சொன்ன கர்த்தர் கம்பல் பண்ணதனுடைய ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன தெரியுமா? ஜல பிரளயத்துக்கு தப்பணும். ஜல பிரளயத்துக்கு இதுல ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? ஜல பிரளயம்னா என்னன்னு இது என்ன பாஸ்டர்? ஜல பிரளயம்னா என்னன்னு தெரியாது. ஆனா அவன் தப்பணும்னு ஆண்டவர் கொண்டு வர்றாருன்னா, முன்னக்குட்டியே சகலவற்றையும் அறிந்தவர் உங்களை என்னை தப்பு வைக்கிறதுக்கு ஆண்டவர் துரிதப்படுத்துறாரு. ஆமென் சொல்லுங்க. சில நேரங்கள்ல ஆண்டவர் நம்மளை என்ன செய்வாரு? துரிதப்படுத்துவார். சில நேரத்துல மெதுவா நடத்துவார். என்ன பண்ணுவாரு? சில நேரம் துரிதப்படுத்துவாரு, சில நேரம் என்ன செய்வாரு? மெதுவா நடத்துவார். மெதுவா நடத்தும் போது அவருடைய சித்தத்தை புரிஞ்சுக்கணும், துரிதப்படுத்தும் போது அவருடைய சித்தத்தை என்ன செய்யணும்? புரிஞ்சுக்கணும். நல்லா கவனிங்க. உலகத்தினுடைய அந்த இச்சை, உலகத்தினுடைய அந்த அசுத்தம், உலகத்தினுடைய பொல்லாப்பு, உலகத்தினுடைய கொடுமை காரியங்கள் இவனையும் குடும்பத்தையும் இழுத்து விடக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் இவனை பேழைக்குள் பிரவேசிக்க பண்ணனுடைய நோக்கம் என்னன்னா, இதுக்கு அப்புறம் ஒரு பெரிய அழிவு என்ன செய்யுது? வரப்போகுது. அதுக்கு பேர் தான் என்னது? ஜலப்பிரளயம். இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைய, பேழைக்குள் பிரவேசிக்கும்படி ஆண்டவர் எதற்கு ஃபோர்ஸ் பண்ணார்னா, ஒரு ஜலப்பிரளயம் என்ன செய்யுது? நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை எங்க வச்சிருக்கிறாரு? பேழைக்குள் வச்சிருக்கிறாரு. கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. என்னை பேழைக்குள் வச்சிருக்கிறதுக்காக நன்றி. நான் தப்புவிக்கப்பட்ட ஜனம், நான் தப்புவிக்கப்பட்ட ஜனம், ஜலப்பிரளயத்துக்கு தப்புவிக்கப்பட்ட ஜனம். நான் எப்பொழுதும் இந்த பேழையை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன்? வெளியே வர மாட்டேன். எப்போ வரணுங்கிறத அவர் சொல்லுவார். இதுல இங்க வாசித்தீங்கன்னா, இவனையும் இவன் குடும்பத்தையும் உள்ள விட்டு கர்த்தர் என்ன செஞ்சாராம்? கதவை அடைச்சார்னு பைபிள்ல போட்டிருக்கு. இப்ப இதுல நீங்க நிறைய கேள்வி கேட்கலாம், நிறைய கேள்வி இருக்கு. செஞ்சது யாரு? பேழையை செஞ்சது யாரு? நோவா. ஜன்னல் தெரியும், கதவு தெரியும், மேல்தட்டு கீழ்த்தட்டு எல்லாம் தெரியும். ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. ஆனா இவனை உள்ள விட்டு கதவை யார் அடைக்கா? ஆண்டவர் அடைக்கிறாரு. ஏன் ஆண்டவர் அடைக்கிறாரு? செஞ்சவருக்கு எல்லாம் தெரியும். எப்படி லாக் பண்ணணும், எப்படி லாக் எடுக்கணும் எல்லாம் யாருக்கு தெரியும்? நீ கில்லாடினா நான் அதை விட கில்லாடின்னு ஆண்டவர் பார்க்கிறார். நீ உள்ள போ, நான் வெளியே லாக் பண்ணிடுறேன். அல்லேலூயா. உள்ள போன பிறகு வெளியில இல்ல லாக்க நம்ம என்ன செய்ய முடியாது? உடைச்சுதான் எடுக்கணும். உடைச்சு எடுத்தாலுங்க தண்ணியில மிதக்குதே, அப்புறம் எங்க உடைச்சுக்கிட்டு வெளியே வர? ஆண்டவர் ரொம்ப நல்லவர். அதுல 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, அவனுடைய பாதுகாப்புக்காக கர்த்தர் அடைச்சாரு. 2வது, அவன் பரிதாபப்பட்டு யாரையும் உள்ள என்ன செஞ்சிடக்கூடாது? உள்ள இழுத்துடக்கூடாது. 8 பேர் தான் தேவனுடைய கண்ணுல தெரிஞ்சிச்சு. ஆமென் சொல்லுங்க. 8 பேரை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய தீர்மானிச்சிருந்தாரு. ஆமா, திடீர்னு கடைசியில மனம் திரும்புற ஆட்கள், தண்ணியில மனம் திரும்பின ஆட்கள் எப்படி மனம் திரும்பும்? தரையில இருக்கும்போது மனம் திரும்பாத ஆட்கள் தண்ணியில வந்து மனம் திரும்ப வாங்கும். அப்ப முதலாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பேழைக்குள்ள பிரவேசிக்க சொன்ன தேவன் அவனை வருகிற ஒரு பேர ஆபத்துக்கு தப்பும்படி உள்ள போக வச்சார். புரியுதா உங்களுக்கு? 2வது, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பேழைக்குள்ள ஆண்டவர் ஏன் பிரவேசின்னு நோவாவை சொன்னார்னா, 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, சகலவித மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னுடன் உயிரோடு காக்கப்படுவதற்கு பேழைக்குள்ளே சேர்த்துக்கொள். நல்லா கவனிங்க.
ரெண்டாவது எதுக்கு ஆண்டவர் பேழைக்குள்ள போக வச்சாருன்னா, இவன் மட்டும் இல்ல, ஒரு பெரிய ஜீவராசிகளை இவனை வச்சு காக்க வைக்க போறாரு. ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். முதலாவது இவன் தப்புவிக்க, இவனும் தப்புவிக்க, ரெண்டாவது இவனையும் காக்க, இவன் மூலமா ஒரு பெரிய ஒரு ஜீவராசிகளை காப்பாற்றுவதற்கு இவனை எங்க கொண்டு போனாரு? பேழைக்குள்ள போக வச்சாரு. நம்ம எல்லாரும் பேழைக்குள்ள வந்திருக்கோம்னா சுயநலத்துக்காக வரல. எதுக்கு வரல? சுயநலத்துக்காக வரல. நான் மட்டும் நல்லா இருக்கணும். எப்படி? நான் மட்டும் நல்லா இருக்கணும், என் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும். ஆண்டவரே என் வீட்டுக்காரர் ஆசீர்வதியும், ஆண்டவரே என் வீட்டம்மாவை ஆசீர்வதியும், என் பிள்ளை மூத்த மகன் ஆசீர்வதியும், இளமவன் ஆசீர்வதியும், நாங்க குடும்பமா ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம பேழைக்குள்ள வந்து கர்த்தரை தொழுது கொள்ள வரல. ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்தது போல எங்களை சார்ந்த அநேகரை நீங்க என்ன செய்யணும்? ஆசீர்வதிங்க. சபையில, திருச்சபையில இருக்கிற நலிந்தோர் முதல் பெரியோர் வரைக்கும் எல்லாரும் நீங்க என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும்னு ஜெபிக்கவும் விண்ணப்பம் பண்ணவும் தான் நம்மளை எங்க கொண்டு வந்திருக்கிறாரு? சொல்லுங்க. பேழைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாரு. எல்லாம் புல்லா தின்றுக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபுட்டு என்ன செய்யும்? அவ்வளத்தையும் தேவன் பேழைக்குள்ள எவ்வளவு நாள் வச்சிருந்தாரோ அவ்வளவு நாளும் உணவு கொடுக்க நோவாவை கர்த்தர் பலப்படுத்தினார். ஆமென் சொல்லுங்க. நமக்குள்ள அநேகர் அப்படிதான் வச்சிருக்கிறார். ஆமாவா இல்லையா? நிறைய பேரை நல்ல தாய்மாரா, தகப்பன்மாரா, நல்ல சகோதரமாரா கர்த்தர் சபையில வச்சிருக்கிறாருன்னா, யார் யாருக்கு என்ன பசிக்கும், யார் யாருக்கு எப்போ பசிக்கும், யார் யார் எப்படி இருப்பா, இதெல்லாம் சபையில விசுவாச பிள்ளைகள் அறிஞ்சிருக்கணும். அல்லேலூயா, புரிஞ்சிருக்கணும். ஆமா, அது இடரல் இல்லாம அந்த காரியங்களை செய்வதற்கு அந்த விசேஷ ஞானத்தை தேவனிடத்துல என்ன செய்யணும்? கேட்கணும். ஆமீன் சொல்லுங்க. அப்போ காக்கப்படுவதற்கு தான் பேழைக்குள் கர்த்தர் பிரவேசிக்க சொன்னார். முதலாவது தப்புவிக்க, தப்பும்படியாக, இரண்டாவது காக்கப்படுவதற்கு, ஆமே, பாதுகாக்கப்படுவதற்கு, அழிஞ்சு போயிராம மாண்டு கொண்டு இருக்கிறாங்களே பூமியில, அவர்களோடு கூட இவர்களும் ஒப்பிடப்படாதபடிக்கு இவர்கள் பாதுகாக்கப்படுவதற்கு தான் பேழை. இன்னைக்கு நம்ம சபையில இல்லைன்னா நம்ம என்ன ஆயிருப்போம்? சபைக்குள்ள பேழைக்குள்ள வரலன்னா நம்ம என்ன ஆயிருப்போம்? சொல்லுங்க. ஒரே லிஸ்ட், அவுட். வேற ஒண்ணுமே இல்லை. ஒரே பதில், அவுட். கிரிக்கெட்ல அவுட் ஆகுறது இல்ல, வாழ்க்கையில் அவுட். கிரிக்கெட்ல அவுட் ஆனா மறுபடியும் என்ன செஞ்சுக்கலாம்? போய் அடுத்த மேட்ச்ல விளையாண்டுக்கலாம். வாழ்க்கையில் அவுட் ஆனா முடிஞ்சு, அவ்வளவுதான். இன்னைக்கு நம்ம சபைக்குள்ள பேழைக்குள்ள வந்ததுனால தைரியமா சொல்றோம், நான் தேவனால் நிற்கிறேன், கர்த்தரால் நிற்கிறேன், என் ராஜாவால் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறோம்னா நம்மளை கர்த்தர் காத்திருக்கிறார். ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் ஆமான்னு சொல்றீங்க? நம்மை காத்திருக்கிறார் கர்த்தர். எத்தனையோ அழிவின் காரியங்கள் நமக்கு முன்னால வந்துச்சு, ஆனா அதுலலாம் இருந்து நம்மளை என்ன செஞ்சாரு? கர்த்தர் பாதுகாத்தார்ல. பாதுகாத்தாரா இல்லையா? ஆமா, நம்ம அடிக்கடி போய் வந்த பகுதி தான். நம்ம பாதுகாக்கப்பட்டுட்டோம், ஆனா எத்தனை பேர் அதுல மாட்டிக்கிட்டாங்க? ஆமா தானே? நம்மளை பாதுகாத்தார் கர்த்தர். அழிவுக்கு நம்மளை பாதுகாத்த காரணம் என்ன? நம்ம ஒரு சபைக்குள் அங்கத்தினராய் இருக்க நமக்கு ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணினபடினால தேவன் நம்ம என்ன செய்தாரு? காத்தார். மூன்றாவது, பேழைக்குள் பிரவேசின்னு சொல்லுவதனுடைய முக்கியம் என்ன அப்படின்னா, 8ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்பொழுது நோவாவும் அவன் குமாரரும் மனைவியும், நல்லா கவனிக்கணும், இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவனும் அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் என்ன செஞ்சாங்க? பேழையிலிருந்து வெளியே வந்தார்கள். 21ஆம் வசனம் வாசிங்க. சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயது தொடங்கி பொல்லாததா இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. கவனிக்கீங்களா? ஏற்கனவே ஆண்டவர் சொன்னாரு, சிந்தனைகள்லாம் எப்படி ஆயிட்டு. இப்ப ஆண்டவர் அதுல ஒரு வேடை உள்ள சேர்க்கிறாரு பாருங்க. என்ன வேடை சேர்க்கிறாரு? என்ன சேர்க்கிறாரு? மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள்
அவன் சிறுவயது தொடங்கி பொல்லாததா இருக்கிறது. அவன் சிறுவயது தொடங்கி பொல்லாததா இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் நோவாவையும் குடும்பத்தையும் நான் என்ன செய்வதில்லை, சங்கரிப்பதில்லை. இது ஒரு பிராமிஸ். ஆமா தானே, வாக்குத்தத்தம். அப்ப முதலாவது தப்பும்படிக்கு பேழைக்குள்ள கர்த்தரை கொண்டு போனாரு, காக்கப்படுவதற்கு பேழைக்குள்ள கொண்டு போனாரு, இப்ப வெளியே கொண்டு வராரு. இப்ப என்ன கொடுக்கிறாரு? பிராமிஸ் கொடுக்கிறாரு, வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. நான் என்ன செய்ய மாட்டேன், இப்போது செய்தது போல நான் இனி என்ன செய்ய மாட்டேன், செய்ய மாட்டேன். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? இதுவரைக்கும் ஆண்டவர் எந்த தீங்கும் பண்ணல, ஆனா இன்னும் ஆண்டவர் சொல்றாரு, ஒருவேளை செய்திருந்தாலும் இனி நான் என்ன செய்ய மாட்டேன், நான் செய்ய மாட்டேன். கடைசி வசனம் சொல்லப்பட்டிருக்கு, பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். ஏன் தெரியுமா? ஆண்டுடைய சிருஷ்டிப்புல இருந்த எல்லாம் கொஞ்சம் தாறுமாறா என்ன செஞ்சிருச்சு, இந்த ஜலப்பிரளயத்தினால என்ன செஞ்சிட்டு. நம்ம ஊர்ல வயக்காட்டுக்கு போறதுக்கு ஆட்கள் நேர் வழியா போக மாட்டாங்க. என்ன வழி போடுவாங்க? குறுக்கு வழி போடுவாங்க. அவங்க நடந்து 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 போய் அந்த இடம் இதாயிரும், பாதை ஆயிரும். ஒரு மழை வந்துச்சுன்னு வைங்களேன், அந்த வழி என்ன செஞ்சிடும், சகதியாவும் காணாமலும் போயிடும். பெரிய மழை வந்துச்சுன்னு வைங்களேன், அடிச்சு குப்பை அது இதுன்னு கொண்டு வந்து அவ்வளவு என்ன செஞ்சிடும், வழியே மறைஞ்சு போகும்போது பெரிய ஜலப்பிரளயம். மரம் செடி கொடி மலை பாறை எல்லாம் என்ன செய்யுதுன்னா இப்ப தண்ணிக்குள்ள என்ன செய்யுது, மிதந்து வரைபடம் எல்லாம் என்ன செஞ்சிருச்சு. இது எல்லாம் மாறினாலும் ஆண்டவர் மறுபடியும் அதை ஒழுங்குபடுத்துறாரு பாருங்க. அதுதான் அந்த வசனம் சொல்லுது, பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒளிஞ்சிட்டு நினைக்க வேணாம், ஒளிவதில்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருன்னா அவ்வளவும் கரெக்ட் ஆகுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவ்வளவு கர்த்தர் அந்த வார்த்தையை சொல்லும் போதே சகலவற்றை ஒழுங்காக்குறாரு. அதுதான் ஆண்டவருடைய சிறப்பு. நம்ம சொல்றதுல எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா ஆண்டவர் சொன்னார்னா ஒழுங்காகும்னு சொல்லிட்டாருன்னா அது ஒழுங்காயிரும். உங்க குடும்பத்துல எதெல்லாம் ஒழுங்கினமா இருக்கோ அதை ஒழுங்காக்கணும்னு தேவன் தம்முடைய வார்த்தையை பிராமிஸ் பண்ணிட்டாருன்னா அது அப்படியே பலிக்கும். ஆமே, ஆமா. ஒழுங்கு இல்லாம போயிட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த நோவாவுக்கு இப்ப சொல்றாரு, ஆமா மாரி காலம் வரும், கோடை காலம் வரும், அறுப்பு காலம் என்ன செய்யும் வரும், சீதளம் வரும், உஷ்ணம் வரும், அப்புறம் பகல் வரும், இரவு வரும். இதெல்லாம் மாறிடும், என்ன செய்யாத நினைக்காத அப்படின்னு சொல்லி அவனுக்கு பிராமிஸ் பண்றாரு. பிராமிஸ் பண்ணவர் அப்படியே போயிட்டாரா? அப்படியே என்ன செஞ்சிச்சு, நடந்துச்சு. பேழைக்குள் அவங்களுடைய வாழ்க்கை பிரவேசித்ததினால் தப்பினாங்க, காக்கப்பட்டாங்க, புதிய வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், அனுபவித்தார்கள். வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிற நீங்களும் நானும் ஆண்டுடைய சமூகத்தை பார்த்து சொல்லுவோம், இந்த வருஷத்தில் 2025 கர்த்தர் என்னை பேழைக்குள் என்ன செய்தாரு, பிரவேசிக்க செய்தார், என்னை தப்புவித்தார், என்னை காத்தார். எனக்கு இந்த வருஷத்தின் இறுதியில வந்திருக்கிற நான் சொல்லுவேன், எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினா, எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினா, வாக்குத்தத்தத்தை அவர் என்ன செய்கிறாரு, நிறைவேற்றினார். நான் அவருக்கு நன்றி உள்ள சாட்சியா என்ன செய்யறேன், நிக்கிறேன். கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவோம். தேவனை நோக்கி நாம ஜெபிப்போம். ஆண்டவர் நல்லவர், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றின்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் வாய்களை திறந்து ஜீசஸ் அல்லேலூயா. பேழைக்குள் பிரவேசின்னு ஆண்டவர் சொன்னாரே, பேழைக்குள் பிரவேசி நோவாவை என்னுடைய குடும்பத்தையும் சொன்னாரு. எல்லாரும் அவனை பார்த்து ரொம்ப ஏளனமா பேசினாங்க, ரொம்ப மரியாதை குறைவா பேசினாங்க, ரொம்ப அவனை ஸ்தோத்திரம் முட்டாளுன்னு சொல்லியிருப்பாங்க, அவனை குறித்து ரொம்ப தவறான காரியங்கள் எல்லாம் பேசியிருப்பாங்க. ஆனா நோவா எதை குறிச்சும் யோசிக்கல, யாருடைய வார்த்தையும் அவன் செவி கொடுக்கல, யாருடைய வார்த்தைக்கு அவனுடைய காரியத்தை முக்கியத்துவப்படுத்தல. கர்த்தர் சொன்னார், நானும் என் பிள்ளைகளும் என் குடும்பமும் இந்த பேழைக்குள் பிரவேசிக்கணுங்கிறத கர்த்தர் எனக்கு சொன்னதை நான் செய்வேன். அல்லேலூயா. நானும் என் வீடும்
என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவா இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, கரு போல காத்தீரே நன்றி. சொல்லுவான் ஆண்டவருக்கு, வேளைக்குள் என்னை பிரவேசிக்க வச்சாரு, தப்பு வைத்தாரு, காத்தாரு, எனக்கு புதிய வாக்குத்தத்தத்தை தந்தாரு. என்னை சுற்றி இருந்த சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றினாரு, எனக்கு அனுகூலமான சூழ்நிலையை கர்த்தர் தந்தாரு. நான் நினைவு கூறுகிறேன், நான் நினைவு கூறுகிறேன். நோவாவுக்கு எப்படி அந்த சூழ்நிலை இருந்ததோ அதை போல என் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் செய்தார். ஆண்டவர் எனக்கு செய்தார், என் குடும்பத்துக்கு செய்தார், எங்க சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் செய்தார். தப்புவித்தார், காத்தார், எங்களுக்கு புதிய வாக்குத்தத்தங்களை தந்தார். ஆமா தந்தார், அதை நிறைவேற்றினார். இந்த நிமிஷம் வரைக்கும் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார், இனி அவர் நிறைவேற்றுவார். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் இப்படி சமூகத்தில் வருகிறேன். கர்த்தர் பேசின வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறேன். பேழைக்குள் பிரவேசி நோவாவை பார்த்து சொன்ன ஆண்டவர், இன்னைக்கு இந்த வார்த்தையின் மூலம் எங்களோடு பேசுனீங்க. இந்த வருஷத்தின் துவக்கத்துல எங்க வாழ்க்கையில நீங்க செய்த நன்மைகளை நினைக்கிறோம், நீங்க பாராட்டின இரக்கத்தை நினைவு கூறுகிறோம். எங்களுக்கு பேழையை தந்தீங்க, பேழைக்குள் பிரவேசிக்க செய்தீங்க, தப்புவித்தீங்க, எங்களை காத்தீங்க. எங்களுக்கு ஆண்டவர் சுற்றி இருந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைச்சு எங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை கர்த்தர் ஏற்படுத்தி தந்தீங்க. எங்களுக்கு வாக்கு பண்ணினீரே, வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினீரே, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுகிற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து கர்த்தர் தாமே இந்த செய்தியின் மூலமா நாங்க உணர்ந்த சத்தியங்களை இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி உள்ளவர்களா உமக்கு நாங்கள் இன்னும் அதிகமாக நன்றி சொல்லி உங்களுடைய நாமத்தை மையப்படுத்த உதவி செய்யுங்க. வருகிற ஆண்டு எங்களுடைய வாழ்க்கையில் நீங்க திட்டமிட்டு இருக்கிற காரியங்கள் உங்களுடைய சித்தத்தின் படி எங்களுக்கு நீங்க செய்யும்படி சபையாராய் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஜெபத்தில் இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் தேவன் அப்படிப்பட்ட காரியத்தை செய்யுங்கன்னு சொல்லி உரிமையோடு ஜெபிக்கிறோம். உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி நன்மையால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் அவருடைய வருகை பரியந்தம் எப்பொழுதும் உங்களோடு கூட இருந்து காத்து நடத்துவதாக. சொல்லுவோம் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.